ஹாய் ஹலோ நம்பர்ல எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவேன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ் வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டுக்கான கடைசி வேலைவாய்ப்பு வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். சோ நமது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 13 வகையான பணிகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணம் கிடையாது. அப்ளை பண்றதுக்கான கடைசி வாய்ப்பு பாத்தீங்கன்னா 30/12/2024 வரைக்கும் சொல்லுங்க. சரியாக 4 நாட்கள் மட்டும்தான் நண்பர்களே இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோட உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டாகிராம் குரூப்ல சேனல் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாதத்துக்கு இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்களே மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க தமிழ் எடுத்துக்கலாம், ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்ல மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி இங்க ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா புக் சஜஸ்ட் பண்ணிக்கோம், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏபி, டிஎன்எஸ்டிசி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம், போஸ்ட் ஆபீஸுக்கு எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க ப்ராடக்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். நம்ம சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கீங்க. இது எந்த மாவட்டத்துல இருந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில இருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில இருந்து அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 18/12/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 30/12/2024 சரியாக இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா 4 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த கடைசி வாய்ப்பை இப்பவே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட பணிகள் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம முதல் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டென்டல் சர்ஜனுக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிடிஎஸ் முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். மாதம் 34,000 சம்பளம், ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி கன்சல்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து நீங்க முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்க அதுல என்ன டிகிரி எடுத்து படிச்சணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அது நீங்க திரையில பாத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான மாத சம்பளம் 40,000 கொடுத்திருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 3வது காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். இதுக்கு இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா பிகாம், பிஏ, பிஎஸ்சிஎஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க முடியும். மாதம் 16,000 சம்பளம், ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 4வது பணி பாத்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். மாதம் 17,800 சம்பளம், 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பார்மசிஸ்ட் அல்லது டிஸ்பென்சருக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. டி ஃபார்ம் நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். டெய்லி பாத்தீங்கன்னா 750 சம்பளம், 5 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லைப்ரரி கம் ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி, பிகாம் எடுத்து நீங்க முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். மாதம் 22,000 சம்பளம், ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 7வது பணி பாத்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்திருக்கணும். 18,000 சம்பளம் கொடுத்திருக்காங்க. 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு பாத்தீங்கன்னா 8th பாஸ் அப் டு பாத்தீங்கன்னா 10th ஃபைல் இருந்தாலே போதும். நீங்க இந்த போஸ்டிங் டெய்லி பேட்டா பாத்தீங்கன்னா 300 கொடுப்பாங்க. 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 9வது பணி பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபர். இதுக்கு சிஆர்இ எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ 13,300 சம்பளம், 3 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 10வது பணி பாத்தீங்கன்னா ஆயுஷ் டாட்டா. இதுக்கு பிஎஸ்எம்எஸ் நீங்க எடுத்து படிச்சுக்கணும். மாதம் 40,000 சம்பளம், 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து தெரபட்டிக் அசிஸ்டன்ட்டுக்கு மேல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 10th நீங்க முடிச்சோம், அதாவது எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே போதும். மந்த்லி சேலரி 15,000 சம்பளம், ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. தெரபட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேட்டகரிக்கு அனௌன்ஸ்மெண்ட். இதுக்கு 10th பாஸ் பண்ணல போதும். 15,000 சம்பளம், ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. கடைசி பணி பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ். இதுக்கு பிஎஸ்சி நர்ஸ் எடுத்து படிக்கணும். மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 18,000 சம்பளம், ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா 13 பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 26 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க.
அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் நம்பர் 5 புதுத்தெரு SS மகள் எதிர்புறம் மயிலாடுதுறை 609-001 இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம திரையில பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க போறீங்க சோ அதை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 13 பணிகள் இருக்கனால மல்டிபிள் பணிகள் வந்து அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குதோ அதே வந்து கொடுத்துருங்க. பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களோட ஃபாதர் கார்டியன் ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணுங்க. டேட் மந்த் இயர் கீழே வந்து ஏஜ் வந்து கொடுத்துருங்க. பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். நீங்க மேல ஃபீமேல டிரான்ஸ்ஜெண்டர் வந்து கொடுத்துருங்க. பெர்மனன்ட் அட்ரஸுக்கான மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். கரண்ட் அட்ரஸ் எங்க இருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களோட போன் நம்பர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ரிலிஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியனை வந்து மென்ஷன் பண்ணுங்க. கம்யூனிட்டி நீங்க வந்து SC ST OBC-யா இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டி வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். உங்களுடைய மார்க் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இங்க வந்து கொடுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதோடைய டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னஸ் இந்த இடத்துல போட்டு டேட் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி தான் வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 4 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இந்த இயருக்கு கடைசி கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து அப்ளை பண்ண போற நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். மிஸ் பண்ணாம இப்பவே நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்க TNPSC படிச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல TNEP படிக்கிறீங்களா, TNSC படிக்கிறீங்களா, போஸ்ட் சர்வீஸுக்கு வந்து படிச்சிட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு 32,000 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதே மாதிரி நீங்க இன்ஸ்பெக்டர் இருக்கும், சப் இன்ஸ்பெக்டர், SSC எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நாங்களே வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம். கீழே வந்து ப்ராடக்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறது இப்பவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ் பண்ணா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.